Hello friends, Assalamu alaikum. எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ திங்க் மோர் தென் 10 டேஸுக்கு மேலால் நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி தான் புதிய வீடியோட வந்திருக்கேன். சம்மர் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஆஃப்டர் கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்து சம்மர் டெம்பரேச்சர் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வெளியே போகிறதுக்கு 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா சும்மாவே எதுவுமே பண்ணாட்டியும் கூட நம்ம சும்மாவே டயர்டாயிடுவோம். ஸோ இந்த டைமில் நம்ம ஜாஸ்தியாக கோல்டான திங்ஸ் தான் எடுப்போம். அது ஸ்மூத்தியாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜூஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கோல்டான திங்ஸுக்கு தான் கொஞ்சம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி திங்ஸில் ஒரு 2 ரெசிபீஸ் மட்டும் அதை பிக் பண்ணி உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் தான். நார்மலாகவே வந்து எங்கள் வீட்டில் மேங்கோ ஃப்ளேவர்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மேங்கோ வந்து எல்லா சீசனுமே அவைலபிளாக இருக்காது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் மேங்கோ, ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி இதை மாதிரி ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து தான் நான் மில்க் ஷேக்காக எதாக இருந்தாலும் ட்ரிங்காக இருந்தாலும் எதுவுமே செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து சீசன்றதுனால எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே மேங்கோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி அந்த ஃப்ரெஷ் மேங்கோ வச்சு நான் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு சொல்லி தான் எனக்கு ரெடி பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு 1 பெரிய மேங்கோவை பார்த்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா, இல்லாட்டி சவராக இருந்தால் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு 1/2 tin மில்க் மேட் மாதிரி ஆட் பண்ணி நல்லா பிளெண்டர் பண்ணிடுறேன். நல்ல க்ரீம் பேஸ்ட்டு வரக்காட்டி நல்லா பிளெண்டர் பண்ணிடணும். மேங்கோ கண்டஸ் மில்க் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிட்டு பின்னாடி அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா விப் க்ரீம் தான். விப் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பெரிய மக்காக எடுத்துருக்கிறதுனால ஃபுல் கப்பாக 1 கப் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் மெஷரிங் கப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா 1 1/2 கப் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நான் விப் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதில் தான் இந்த பவுலில் நான் ப்ளேஸ் பண்ணி பீட் பண்ண போகிறேன். ரீசன் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா பார்ட்டையும் பார்க்க கிச்சன் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய பார்ட் தான். அதே மாதிரி இந்த கிச்சன் கவுண்டரும் பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் அந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கும். நம்ம இதை சும்மா பவுலில் வந்து ப்ளேஸ் பண்ணி பீட் பண்ணுற டைமில் நம்மளுக்கு அந்த பீக் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அந்த நம்ம டெக்ஸ்சரும் வந்து கொஞ்சம் லூஸான டெக்ஸ்சரில் தான் இருக்கும். விப் க்ரீமை பார்த்தீங்கன்னா பீக் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த மேங்கோவை நான் ஆட் பண்ணிடுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலரும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது கூடவே மேங்கோ எசன்ஸும் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட மேங்கோ எசன்ஸ் இல்லைன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இது கூடவே வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ண முடியாதுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். நான் ஆட் பண்ண ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லோன்ற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பீட் பண்ணிடுறேன். விப் க்ரீமை பொறுத்த வரைக்கும் ஓவராக பீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். நான் ஒரு 50% மாதிரி எல்லாம் கம்பைன் ஆக வரக்காட்டியும் கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு அது பின்னாடி ஸ்பெட்டூலா வச்சு தான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஓவர் நைட்டோ இல்லாட்டி ஒரு 8 ஹவர்ஸோ வச்சா போதும். ஐஸ்கிரீமை நான் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிட்டால் கவர் பண்ணுறது தான் சூட்டபிள். வந்து நான் இதுக்கு இந்த ட்ரேக்கு லிட் இல்லைன்றதுனால நான் ரெப்பிங் பேப்பரை வச்சு சீல் பண்ணி தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் இந்த ஐஸ்கிரீம் சில டைம் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் இந்த ஐஸ்கிரீமே செய்கிறேன். ஸோ எனக்கு ஆஃப்டர் டின்னர் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோர் தென் 8 ஹவர்ஸ் இருக்கிறதுனால அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லா டைம் போதும். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்குது. நம்ம அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 o'clock மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா கேர்ள்ஸ் 2 பேரும் ஆஃப்டர் ஸ்கூல் வர டைம் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால நான் ஸ்மூதி ரெடி பண்ணுறேன். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸில் மாதிரி தான் ஒரு மேங்கோ எடுத்து அதை ஸ்கின் இல்லாமல் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துடணும். ஸ்கூப் பண்ணி எடுத்த மேங்கோவை நான் பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு 1/2 கப் மாதிரி மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் நான் ஆட் பண்ணி அதை நல்லா பிளெண்டர் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு கண்டென்ஸ் மில்கில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ் வந்து போதுன்றதுனால நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மில்க்குமே ஆட் பண்ண மாட்டேன் ஃப்ரூட் ஜூஸுக்கோ இல்லாட்டி ஸ்மூதிஸுக்கோ. ஏன்னா நான் ஆட் பண்ணியிருக்க கண்டென்ஸ் மில்க் அந்த ஐஸ் க்யூப் வந்தே போதுமாகும். ஏன்னா ஃப்ரூட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரியலான டேஸ்ட் வேணும்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக மில்க் ஆட் பண்ணுற டைமில் அந்த ரியல் ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக வரும். ஸ்மூத்தி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்மூத்தியை நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம்
விப் க்ரீம் எது சரி கார்னிஷ்காக ஆட் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணோன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணாமல் விப் க்ரீம் தான் கார்னிஷ் பண்ணுறேன். அதே டைமில் நான் என் ஐஸ்கிரீமும் வந்து ஆஃப்டர் 9 ஹவர்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஐஸ்கிரீமை நான் ஸ்கூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரை லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூப்பையும் ஸ்கூப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணுற டைமும் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி எல்லோ கலர்ன்றதுனால அது கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் க்ரீன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் சேவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட ஓன் ஐஸ்கிரீமை செஞ்சு உங்களோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். See you with another vlog. Thank you.